ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே மைக்ரோசாஃப்ட்டுடைய எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்தையும் நம்மளுடைய பிசியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்மளுடைய பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற பேருக்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்ற பேரில் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த விதமான சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய பிசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணியே நம்மளால மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் மாதிரியான எல்லா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரௌசர்லேயே நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய பிசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே எங்கள் சர்ச்சில் office.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். office.com அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மைக்ரோசாஃப்டோடையது. இங்கே சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சைன்இன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணணும். உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். ஒருவேளை இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கிரியேட் ஒன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை இங்கே சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எது உங்களுக்கு வேணுமோ அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த வேர்ட் மேலே கிளிக் பண்ணுறேன். எனக்கு நியூ டேபில் இந்த மாதிரி ஒரு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரியேட் பிளாங்க் டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோடைய டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸல் வந்து கிளிக் பண்ணுறேன். அகைன் இதுவும் நியூ டேபில் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இதில் கிரியேட் பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்றத கிளிக் பண்ணனா எனக்கு மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸலில் புதுசாக ஒரு புக் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் ஷீட் 1 அப்படின்ற ஒன்று எனக்கு காட்டுது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுடைய OneDriveல ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய 5 GB ஸ்டோரேஜுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி எந்த வெப் ப்ரௌசரில் வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்துக்குமான டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் 1 by 1 வரப்போகுது. உங்களில் யாருக்கெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.